ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் அவரவர் எண்ணங்களில்தான் இருக்கிறது என்று மனிதர்கள் கூறுகிறார்களே, இது உண்மையா என்று மிஷனரி சாது சுந்தர் சிங் ஆண்டவரிடம் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் விளக்கின சத்தியங்களை தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். விசுவாசிகளின் மனதில் உள்ள இளைப்பாறுதலும் நிலையான சமாதானமும் எனது சமூகம் அவர்களுக்குள் இருப்பதால்தான். பரிசுத்த ஆவியானவரின் உயிர் தரும் தாக்கம் அவர்களுக்குள் இருப்பதால் அவர்கள் நிலையான சமாதானத்தை அனுபவிப்பார்கள். ஆவிக்குரிய மகிழ்ச்சி இருதயத்தின் யோசனைகளால் வருகின்றது என்று கூறுபவர்கள் பிறவிலேயே கண் பார்வை அற்றவனாக இருந்த அறிவற்ற ஒரு மனிதனைப் போன்றவர்கள். குளிர்காலத்தில் அவன் வெப்ப சூழலுக்காக வெளியே அமர்ந்திருந்தான். சூரியனுடைய வெப்பத்தை பற்றி என்ன நினைக்கிறான் என்று சிலர் அவனை கேட்ட பொழுது அவன் சூரியன் என்ற ஒன்று இல்லவே இல்லை, நான் இப்பொழுது வெளியே உணர்கிற வெப்பம் எனது உடலுக்குள் இருந்து வருகின்றது என்றும் கூறினான். மேலும் ஒரு பெரிய அக்கினி பந்து போல ஒன்று வானில் தொங்குகிறது என்பதை மக்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றான். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உண்மையான மகிழ்ச்சி மனிதனுடைய சிந்தனைகளால் வருமென்றால் இந்த உலகின் தத்துவ ஞானிகளும் ஆழமாக சிந்திப்பவர்களும் பொங்கி வழிகிற மகிழ்ச்சி அனுபவத்துடன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்னை விசுவாசித்த ஒரு சிலர் தவிர இவ்வுலகில் தத்துவ ஞானிகளாக கருதப்பட்டவர்களும் சந்தோஷமே அற்றவர்களாக இருந்தார்கள். உடனே மறைந்து போகிற களிப்பை சில விதிகளை தாங்கள் கைக்கொள்வதில் கண்டார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நிறைவு கொள்வதால் மட்டுமே மனிதன் பரம ஆனந்த வாழ்வை அடையும்படியாக நான் அவனை சிருஷ்டித்துள்ளேன். நிலக்கரிக்குள் தீயை பெற்று எரியும் இயற்கை தன்மை உள்ளது, ஆனால் பிராணவாயு இன்றி தீ அதனை பற்றாது. அதை போன்றே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கவில்லை என்றால் அவன் இருளில் இருப்பான், உண்மை மகிழ்வையும் சமாதானத்தையும் கண்டடைய மாட்டான். மனிதனுடைய இருதயம் சரியான ஒழுங்கின்படி இருப்பது கிட்டார் அல்லது வயலின் வாத்திய கருவிகளுடைய கம்பிகள் இருக்க இசைவாய் கட்டப்பட்டு இருப்பதைப் போன்றது. அவற்றை மீட்டுகையில் இனிய சங்கீதம் இசைக்கப்படும். அவை அப்படி இறுக்கமாக இல்லையென்றால் அவலமான ஒலிகள் கேட்கும். ஒழுங்காக கட்டப்பட்டிருந்தால்தான் அந்த இசை காற்றில் எழும்பி செவியில் கேட்கும். அதே போன்று மனிதனின் சிந்தனையும் கற்பனைகளையும் பரிசுத்த ஆவியானவரின் உயிரூட்டும் சுவாசத்தின் மூலம் ஒருமுகப்படுத்துவது பரலோகிலும் மகிழ்வின் கீதங்கள் எழும்பும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.